Kodaikanal Resort Plots for sale. For more information, contact 7667008999. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avaiyarpaadasali.org. இதை பொறுத்தளவில் இது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க கூடியதா எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது மத்திய அரசு என்ன திட்டத்தின் அடிப்படையில் இது கொண்டு வருகிறது என்ற சந்தேகத்தை ஏற்படுதுன்னா, செய்திலங்கய்யா, அதாவது சட்டப்பூர்வமாக தங்குவதற்கு ஒன்றிய அரசு அனுமதி அப்படின்னு தான் இருக்கு. இல்லை, அது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுனால அவங்க அப்படி பண்ணியிருக்கலாமே ஒழிய, சட்டப்பூர்வமாக தங்குறதுக்குன்னா நீங்கள் சிட்டிசன்ஷிப் கொடுக்க வேண்டியதானே. தங்குறதுக்கு என்ன அனுமதி? இப்போ கூட தங்குறதுக்கு அனுமதி தான் கொடுத்துருக்காங்க கேம்பில். இந்திய அமைதிப்படை திரும்பி வந்துருச்சு. ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதற்கு பின்பு தமிழக அரசியல் கட்சிகளின் நிலையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. குறிப்பாக ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐரோப்பிய கண்ட்ரிகள் இல்லை, கனடாக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு இங்கிருந்து தப்பிச்சு, இலங்கையிலிருந்து நேரடியாகவோ அல்ல இந்தியா மூலம் தப்பிச்சு போனவர்களுடைய நிலை என்ன? இன்னைக்கு அவர்களுடைய நிலை என்ன, இவர்களுடைய நிலை என்ன? நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. அங்கே போனவங்க இன்னைக்கு ஒரு 5 ஆண்டுகள் ஆனவொன்னா குடியுரிமை வாங்குறாங்க. அவங்க டாக்டர் ஆக முடியுது, இன்ஜினியர் ஆக முடியாது, ஒரு தொழில் சுதந்திரமா செய்ய முடியுது, பாராளுமன்ற உறுப்பினராக முடியுது, அமைச்சராக கூட முடியுது. ஆனா இந்தியாவில், தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்கள் படிக்க முடியுதா? ஒரு அரசு வேலையில சேர முடியுமா? சொல்லுங்க, அரசு வேலையில சேர முடியுமா? உணவும் ஐரோப்பிய நாட்டுக்காரன், ஒரு ஆஸ்திரேலியா நாட்டுக்காரன் ஒரு மனிதாபிமானத்தோடு ஒரு தமிழனை நடத்துறான். நீ ஒரு இன உணர்வோடு நீ நடத்தலைன்றது வேற. ஒரு மனிதாபிமானத்தோடாவது அவங்கள நீ நடத்தணுமா இல்லையா? அதற்கு பதிலளிக்கும் விதமாக இப்போ இலங்கையுடைய அதிபர் அனுரகுமார திசநாயக்கா கச்சத்தீவை ஒருபோதும் இந்தியாவுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும்? அதாவது ஒரு சாவரின் கண்ட்ரி அப்படின்னா அரசியல் அமைப்பு சட்டத்தில் தன்னுடைய நாட்டின் எந்த ஒரு பகுதியையும் வேறு நாட்டிற்கு கொடுப்பதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. இந்தியா மாதிரி ஒரு மோசமான நாடு உலகத்தில் இல்லை. தன்னுடைய குடிமக்களை சுட்ட அந்த சிங்கள படைக்கு இவங்க தான் ஆயுதம் கொடுக்குறாங்க, இவங்க தான் பயிற்சி கொடுக்குறாங்க. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். 2015ஆம் ஆண்டுக்கு முன்பு இந்தியாவில் உரிய ஆவணங்களின்றி அகதிகள் என்ற பெயரில் பதிவு செய்து கொண்ட இலங்கை தமிழர்கள் தற்பொழுது சட்ட ரீதியாக இந்தியாவில் தங்கலாம் என்று இந்திய ஒன்றிய அரசு அனுமதி அளித்திருக்கிறது. சமீபத்தில் அமுல்படுத்தப்பட்ட குடிவரவு மற்றும் வெளிநாட்டினர் சட்டத்தின் கீழ் உள்ள தண்டனைகளில் இருந்தும் விலக்கு அளிப்பதாக இந்திய ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. அது குறித்து தான் இன்றைய நேர்காணலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு ஈழ அகதிகள் பாதுகாப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளரும் வழக்கறிஞருமான திரு புகழேந்தி ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம். இன்றைக்கு மத்திய அரசு அறிவித்திருக்கிற அந்த அறிவிப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இலங்கை தமிழர்கள் இந்தியாவில் சட்டப்பூர்வமாக தங்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் இதற்கு ஆதரவு இருப்பதை நாம் பார்க்கிறோம். உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இந்த அறிவிப்பு என்பது இது முழுமையாக தெரியலை என்ன அறிவிப்புன்னு. ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஃபாரினர்ஸ் ஆக்டில் வெளிநாட்டினர் இந்தியாவிற்குள் ஒரு சட்டவிரோதமாக உரிய ஆவணங்கள் இல்லாமல் வந்திருந்தாலும் இல்லை அது ஓவர்ஸ்டேல இருந்தாலும் அவர்களை ப்ராசிக்யூட் பண்ண முடியும் ஃபாரினர்ஸ் ஆக்டில். அதை பொறுத்தளவில் அவங்களை நாங்கள் அந்த ஓவர் ஸ்டேக்கு நாங்கள் அவங்கள பீனலைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றது தான் அவங்களுடைய மத்திய அரசினுடைய அறிக்கை. இதை பொறுத்தளவில் இது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க கூடியதா எனக்கு தெரியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 20 ஆண்டுக்கு மேலே, இப்போ 2015க்கு முன்பு தமிழகத்திற்குள் வந்த ஆயிரக்கணக்கானவர்கள் அகதிகளாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் எந்த ஒரு ஆவணங்களும் இல்லாமல் தான் வந்தாங்க. சில பேர் ஆவணங்களோடு வந்தவர்கள் ஓவர்ஸ்டேல இருக்காங்க. அவர்களுக்கு வேணுமானால் இது ஓரளவு பயன்படும். அதுவும் கூட இது மத்திய அரசு என்ன திட்டத்தின் அடிப்படையில் இது கொண்டு வருகிறது என்ற சந்தேகத்தை ஏற்படுதுன்னா, நீங்கள் உங்களை நாங்கள் பீனலைஸ் பண்ணலை,
நீங்கள் என்ன செய்யுங்க, இலங்கைக்கு திரும்பி போங்க அப்படின்ற அடுத்த கட்ட கட்டாயத்தை உருவாக்குவதற்கான வழியாக கூட இது இருக்கலாம். நீங்கள் வந்து ஃபைன் கட்ட தேவையில்லை, உங்கள் மேலே நாங்கள் வழக்கு போடலை, நீங்கள் வந்து இலங்கைக்கு போங்க அப்படின்ற ஒரு கட்டாயப்படுத்தலுக்கு இது வந்து கொண்டாந்து விடலாமே ஒழிய, இது வந்து ஒரு 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 இங்கே இருக்கக்கூடிய ஈழ அகதிகளுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அறிவிப்பாக இது இல்லை. அவர்களை பொறுத்தளவில் 2015க்கு முன்னால் கிட்டத்தட்ட ரொம்ப ஆண்டுகளாக 1983 ஜூலை கலவரத்துலேருந்து இங்கே வந்து ரொம்ப ஆண்டுகளாக இங்கே இருக்காங்க, அகதிகளாக இருக்காங்க. அவர்களை பொறுத்தளவில் நீங்கள் குடியுரிமை சட்டத்தில் நீங்கள் வந்து எப்படி வந்து 2014க்கு முன்பு வந்த, அதாவது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷிலிருந்து வந்தவர்களுக்கு எப்படி நீங்கள் வந்து குடியுரிமை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்களோ, அதை ஈழத்தமிழர்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணால் மட்டும்தான் இது ஒரு பலனாக இருக்குமே ஒழிய, மற்றபடி இதனால் எந்த ஒரு பலனும் இல்லை. இன்னைக்கு வர வந்து அவர்கள் வந்து அகதிகளாக இந்திய அரசு அறிவிக்கலை. அவர்களை வந்து இல்லீகல் இமிக்ரன்ஸ், அதாவது சட்டவிரோத குடியேறிகள் அப்படின்னு தான் இந்திய அரசு சொல்கிறது. அப்போ சட்டவிரோத குடியேறிகள்னு நீங்கள் வந்து சொல்கிற நீங்கள் ஒரு சாதாரண, அதாவது இது மாதிரி குடியேறியவர்கள் உடைய இந்த ஓவர் ஸ்டேயை நீங்கள் வந்து ஃபைன் போட மாட்டோம், நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டோம் சட்டப்படி அப்படின்னு சொல்கிறதுனால எந்த ஒரு பலனும் வரப்போறதில்லை. அவர்கள் ஏன்னா இலங்கைக்கு திரும்பி போக முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்திய அரசு என்ன செய்ய முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும், குடியுரிமை கொடுக்கணும். அதை விட்டுட்டு நாங்கள் வந்து உங்களை வந்து நீங்கள் ஓவர் ஸ்டேயில் இருந்தீங்க, அதுக்கான பணம் கட்டணும் இல்லையா, ஓவர் ஸ்டேக்கு ஃபாரினர்ஸ் ஆக்டில் விதிமுறை வச்சுருக்காங்க, அந்த கட்டணத்தை நாங்கள் விலக்களிக்கிறோம். அதே மாதிரி ஓவர் ஸ்டேக்கு வந்து பனிஷ்மெண்ட்டும் இருக்குது, அது மாதிரி நாங்கள் உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற அந்த இதிலிருந்து நாங்கள் உங்களுக்கு விலக்களிக்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. அது எங்களுக்கு அது தேவை தான். ஆனாலும் அது யாருக்கு தேவைன்னா இலங்கைக்கு போகிறவங்களுக்கு தான் தேவை. இங்கே இருக்கிறவங்க எத்தனை நாள் ஓவர் ஸ்டே சொல்லுங்க, 30 வருஷம் 40 வருஷமா? இல்லை, அவர்களுக்கு குடியுரிமை தேவை. அவர்களுக்கு நீங்க குடியுரிமை கொடுங்கன்னு தான் நம்ம கேட்கறோம். சட்ட ரீதியாக இங்க தங்கி வாழலாம் அப்படின்றது வந்து குடியுரிமையே இல்லை, அது வேற இது வேற இல்ல. சட்ட ரீதியாக தங்கி வாழலாம்னு அவங்க சொல்லல. நீங்க ஓவர் ஸ்டேல இருக்கீங்க, உங்களை வந்து நாங்க அதற்காக வந்து ஃபைன் போட மாட்டோம், உங்களை வந்து தண்டிக்க மாட்டோம் நீதிமன்றத்தால, அதே நேரத்தில் நீங்க கிளம்பிடலாம் அப்படின்றதான் அதனோட அறிவிப்பே ஒழிய நீங்க இங்கே தங்கிக்கலான்ற ஒரு அறிவிப்பு கிடையாது. இல்லை, இந்த செய்தியிலங்கய்யா, அதாவது சட்டப்பூர்வமாக தங்குவதற்கு ஒன்றிய அரசு அனுமதி அப்படின்னு தான் இருக்கு. இல்லை, அது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுனால அவங்க அப்படி பண்ணியிருக்கலாமே ஒழிய, சட்டப்பூர்வமாக தங்குறதுக்குன்னா இப்போ வந்து அவங்க வந்து சட்டப்பூர்வமாக ஒரு தங்குறதுக்கு ஒரு அதர் வெளிநாட்டிலேருந்து வந்து 40 ஆண்டுகளாக அவங்க இருக்காங்கன்னா, சட்டபூர்வமாக தங்குறதுக்குன்னா நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்க வேண்டியதானே. தங்குறதுக்கு என்ன அனுமதி? இப்போ கூட தங்குறதுக்கு அனுமதி தான் கொடுத்துருக்காங்க கேம்பில். அப்போ தங்குறதுக்கு அனுமதி இல்லைன்னு நான் சொல்ல முடியும்? அனுமதி தானே கொடுத்துருக்காங்க. 104 105 முகாமில் இருக்காங்களே, அப்போ அனுமதி இல்லாமலாம் இருக்காங்க? அனுமதியோடு தான் இருக்காங்க. இல்லை, அது இவங்க வந்து அதான் சொல்கிறேனே, மத்திய அரசினுடைய அந்த ஒரிஜினல் ஆர்டர் என்னன்னு நம்ம பார்க்கணும், அந்த ஜிஓ என்னன்னு பார்க்கணும். இல்லை, அது தெரியாமல் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இங்கே பேப்பரில் வந்த அந்த செய்தியை ஒட்டி நான் சொல்கிறது என்னன்னா, ஃபாரினர்ஸ் ஆக்டில் இது மாதிரி வந்து இந்தியாவுக்குள்ள சட்ட விரோதமாகவோ அல்லது உரிய முறையான ஆவணங்கள் இல்லாமலோ இல்லை உரிய ஆவணங்களோடு வந்து நீண்ட காலமாக அந்த குறிப்பிட்ட காலத்தை மீறி தங்கியவர்களை தண்டிப்பதற்கு சட்டத்தில் இடம் உண்டு. அது ஃபைனாகவும் இருக்கலாம், பனிஷ்மெண்ட்டாகவும் இருக்கலாம், தண்டனையாகவும் இருக்கலாம். அதை நாங்கள் பண்ண மாட்டோம், 2015க்கு முன்ன வந்தவங்களை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது, அதுதான் அந்த அறிவிப்பாக இருக்கிறது. அது வந்து என்ன ஒரு இதுனா, நீங்கள் வந்து உங்களை நாங்கள் பண்ண மாட்டோம், ஆனால் நீங்கள் தங்கினது ஓகே, நீங்கள் வந்து இலங்கைக்கு போயிருங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் அந்த இது கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்க ஒழிய, இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோன்னு தானே சொல்லணும். அதுதானே முறை. இத்தனை ஆண்டு அவங்க திரும்பி போக முடியாது.
இப்போ எதுக்கு அதை கொண்டு வரீங்க? அவங்க தான் திரும்பியே போக முடியாது. அப்போ ஒவ்வொருத்தரும் 10 வருஷம் 20 வருஷம் இருக்காங்க இல்லையா? ஓவர்ஸ்டேக்கு என்ன பணம் கட்ட பணம் கட்டவா முடியும்? முடியாதுல்ல. அப்போ அந்த சூழ்நிலையை பார்த்து மத்திய அரசு என்ன செய்யணும்னா, அவர்களுக்கு அதையெல்லாம் விட்டுட்டு அவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான வழிவகையை செய்யணுன்றது தான் நம்ம கோரிக்கை. அதுதான் சரியானதா இருக்கும் இந்த இதுல. ஏன் நீங்கள் தொடக்க காலத்திலிருந்தே, அதாவது இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்த தொடக்க காலத்திலிருந்தே அவங்களுக்கு ஆதரவாக நீங்கள் நிற்கிறீங்க. இப்போ மத்திய அரசு இந்த மாதிரி சட்ட ரீதியாக நீங்கள் தங்கலாம் அப்படின்னு அனுமதி வழங்கியிருக்குது. இதே போல் சூழல் இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்த ஆரம்ப காலங்களில் இங்கிருந்த தமிழ்நாட்டுடைய அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது? அதை பற்றி சொல்ல முடியுமா? அதாவது காலங்காலமா தமிழகத்தின் உடைய அரசியல் மாற்றம் பெற்றிருந்திருக்கு. அதாவது இலங்கையில இன அழிப்பு நடந்தபோது ஜூலை கலவரத்துல பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க ஒரு கொந்தளிப்பான நிலை. மாணவர்கள் எல்லாம் போராட்டம் நடத்துனாங்க, அரசியல் கட்சிகள் எல்லாம் போராட்டம் நடத்துனாங்க. அது 83, 84 காலகட்டங்கள். அதற்கு பின்பு இந்திய அமைதிப்படை 87ல் போகும்போது இந்திய அமைதிப்படைக்கு எதிராக ஆதரவு தெரிவித்து ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டது. ஏன்னா இலங்கையில் தமிழர்களுக்கு உணவு இல்லாமல் இருந்தாங்க. அப்போ இந்திய அரசு விமானங்கள் மூலமாக உணவு பொட்டணத்தை போட்டுச்சு. அப்போ அதை வரவேற்றார்கள். அதற்கு பின்பு இந்திய அமைதிப்படை போய் கண்டிப்பாக ஈழத்தமிழர்களுக்கு ஒரு நல்ல வழிவகை செய்யும், தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் சிங்கள அரசிடம் இருந்து அப்படின்னு நினச்சது உண்மைதான். அதற்கு ஆதரவு தெரிவித்தாங்க. ஆனால் போன இந்திய அமைதிப்படை சிங்கள அரசிற்கு ஆதரவாக மாறி தமிழர்களையே கிட்டத்தட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்தது. கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் மேற்பட்ட தமிழர்களையே கொலை செய்தது. அப்போ இந்த அமைதிப்படைக்கு எதிராக இந்திய ஐபிகேஎஃப்க்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் முன்னெடுத்து நடந்தது. அதற்கு பின்பு ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட பின்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய அமைதிப்படை திரும்பி வந்துருச்சு. ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதற்கு பின்பு தமிழக அரசியல் கட்சிகளின் நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. குறிப்பாக ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் தான் இதை உடைச்சாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்தினாங்க சீரணி அரங்கத்தில். அந்த பேரணியிலாம் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அது ஒரு ஆதரித்து ஈழத்தமிழர்களை ஆதரித்து அந்த போராட்டம் நடந்தது. ராஜீவ்காந்தி கொலையை தனியாக பார்க்கணுமே ஒழிய ஈழப்பிரச்சனையோடு நீங்கள் பார்க்கக்கூடாதுன்ற அந்த கோரிக்கையோடு அந்த மாநாடு நடத்து. அதற்கு பின்பு தொடர்ச்சியாக மற்ற அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு கொஞ்சம் வந்துச்சு அதுக்கு பின்னாடி. ஆனாலும் இந்திய அரசும் சரி தமிழக அரசும் சரி அதுக்கு பின்பு தொடர்ச்சியாக தமிழர்களை துன்புறுத்த ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு பின்பு ஜெயலலிதா ஆட்சி, கருணாநிதி ஆட்சி அப்படி மாறி மாறி வரும்போதெல்லாம் தமிழகத்தில் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்த எல்லாரும் நசுக்கப்பட்டார்கள். எல்லார் மீதும் வழக்கு போடப்பட்டது. ஆதரவாக குரல் கொடுப்பவர்கள் வழக்கு போட்டாங்க. அதே மாதிரி மத்திய அரசில் காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, பிஜேபி ஆட்சியாக இருந்தாலும் சரி, எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்து தமிழர்கள் ஒடுக்கப்பட்டாங்க. நீங்கள் அதில் அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தடா சட்டம், பொடா சட்டம், அது மாதிரியான சட்டங்களில் பெரும்பாலும் கைது செய்யப்பட்டவர்கள் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய அதாவது அஹிம்சாவாதிகள். துப்பாக்கி தூக்குறவங்க பேசியதற்கே ஈழத்தமிழர்களை ஆதரித்து ஈழத்தை ஆதரித்து பேசினாலே குற்றம் சொல்லி கைது செய்யப்பட்டவர்கள். அதுவும் எந்த கட்சியில் அதிமுக திமுகவாலே கைது செய்யப்பட்டவர்கள். அப்படி கைது செய்யப்பட்டு சிறையில். அப்போ அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சிறப்பு முகாம்களை உருவாக்குனாங்க. திமுக அதிமுக 2 கட்சிகளுமே சரி பல்வேறு சிறப்பு முகாம்களை திமுக தான் அதை தொடங்கி வச்சது. அதாவது ஈழத்தமிழர்கள் ஆதரவானவர்கள் அல்லது தமிழ்நாட்டிலே ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய அவர்களுக்கு எல்லாம் வழக்கு போடுறது. ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய
முகாம்களில் உள்ளவர்களை எல்லாம் பிடிச்சி வந்து இந்த சிறப்பு முகாமில் போட்டாங்க. அந்த சிறப்பு முகாமில் போட்டு அவர்களை துன்புறுத்தினாங்க. ஈழத்துக்கு எந்த வகையான உதவிகளும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடை இந்த அரசியல் கட்சி ரெண்டுமே மாறி மாறி எடுத்தன. இன்னைக்கு கூட வந்து அவர்களுடைய வெளிப்படையாக சில விஷயங்கள் பேசுகிறாங்களே ஒழிய உள்ளீடாக ரெண்டு கட்சிகளுமே ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்ததில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே இன்னைக்கு முள்ளிவாய்க்கால் வந்து இல்லை இவ்வளவு கிட்டத்தட்ட 3-4 நாளில் 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு இன அழிப்பு நடந்திருக்கு. ஆனால் தமிழகத்தில் எந்த ஒரு கொந்தளிப்பையும் அரசியல் கட்சிகள் செய்யலை. அதாவது பெரிய அரசியல் கட்சிகள் செய்யலை. சின்ன சின்ன அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் போராடினாங்க. பெரிய கட்சிகள்லாம் என்ன செஞ்சாங்க, இப்போ வந்து திமுக மாதிரி கட்சிகள் எல்லாமே ஒரு ஸ்டண்ட் அடித்தாங்க, ஒரு அரசியல் ஸ்டண்ட். அது வந்து இன அழிப்புக்கு சிங்கள அரசுக்கும் இந்திய அரசுக்கும் ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து பண்ணாங்க. அது மிகப்பெரிய துரோகம். காங்கிரஸும் திமுகவும் செய்த அந்த 2008-2009 பண்ணது என்ன, உண்மையிலே அந்த இன அழிப்புக்கு முழுக்க திமுக முழு துணை செஞ்சது. அது வந்து நம்ம வந்து பார்த்தோம். காவல்துறை அதிகாரிகள், இலங்கை தூதரே வந்து, இங்கே இருக்கிற துணை தூதரே வந்து தமிழ்நாட்டினுடைய அனைத்து மீடியாக்களையும், அனைத்து அரசியல் கட்சிகளையும், அனைத்து இது மாதிரி செயல்பாட்டாளர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான வேலையை அப்போ செஞ்சார். அதற்கெல்லாம் வந்து தமிழக அரசு ஆதரவு தெரிவித்தது. ஆகவே ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு பொறுத்தளவில் நம்ம சொல்லணும்னா, நான் வந்து இந்திய அரசு தமிழக அரசு ரெண்டும் சேர்ந்து தான் செஞ்சது. சிங்கள அரசுக்கு உதவியாக செஞ்சது. இந்தியாவிலிருந்து அதாவது வந்து ஆயுதங்கள் அல்ல, மருந்து பொருட்கள், குறிப்பாக உயிர் காக்கக்கூடிய மருந்து பொருட்களை கூட இவர்கள் வந்து அங்கு மக்கள் கொல்லப்பட்டு இருக்கிற காலகட்டத்தில் அந்த மருந்து பொருட்களை கூட அனுப்புவதற்கு இவர்கள் அனுமதிக்கவில்லை. தமிழகத்திலே இருக்கிற இந்த கியூ பிரிவு என்கிற காவல்துறை வைத்துக்கொண்டு தமிழக அரசும் அதே போல் மத்திய அரசு ஐபிஐ வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக இரண்டும் இணைந்து அதாவது அந்த இன அழிப்புக்கு வந்து சிங்கள அரசிற்கு முழு உதவி செய்தார்கள் என்பது அப்பட்டமான உண்மை. ஆகவே தமிழகத்தில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் வந்து இப்போ இதற்கு முன்பு வந்து சிறப்பு முகாம்களில் இலங்கை தமிழர்களுக்கு குரல் கொடுத்து கொண்டு இருந்த வைகோவா சரி, திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள்லாம் இன்றைக்கி வந்து அமைதியாக இருக்காங்க, எதுவும் பேசுகிறதில்ல. அப்போ இவர்கள் எல்லாம் என்ன திமுக பக்கம் நின்றுக்கிட்டு இருக்கிறதுனால திமுகவுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்பட்டுவிடக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. அப்போ தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் என்றைக்குமே வந்து ஒரு இன உணர்வோடு செயல்பட்டதாக எனக்கு தெரியல. ஒரு போலியான தன்மையில் தான் இருந்திருக்காங்க. இதற்கு முன்பு இருந்திருக்காங்க, இப்பயும் அப்படித்தான் இருந்திருக்காங்க பதவி சுகத்துக்காக அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதுதான் உண்மையும் கூட. உங்களுடைய கருத்திலிருந்து இன்னொரு துணை கேள்வி. அப்போ இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் ஈழத்தமிழர்களுக்கான ஆதரவு என்பதை முற்றிலுமாக விட்டதா? கண்டிப்பாக. நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க அந்த இனமும் இந்த இனமும் ஒன்று தான், அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? தமிழ் இனம்ன்றது அந்த இனமும் ஈழத்தில் இருக்கிற தமிழர்களும் இந்தியாவில் இருக்கிற தமிழர்களும் ஒன்று தான் அப்படின்னு. அதே மாதிரி மலையக தமிழர்கள் இந்தியாவிலிருந்து போன தமிழர்கள் தான், அதையும் நீங்கள் ஒத்துக்கிறீங்க. இப்போ மலையக தமிழர்களுடைய உரிமையை பற்றி தமிழக அரசு எந்த ஒரு பேச்சும் பேசுகிறதில்ல. அதே மாதிரி ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கொல்லப்பட்டு அவர்கள் வந்து இன அழிப்புக்கு உள்ளாகி உயிர் தப்பி ஓடியாந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட முகாம்களில் 30 ஆண்டு காலமாக 40 ஆண்டு காலமாக இருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்நிலை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இந்த அரசியல் கட்சிகள் போய், இந்த அமைச்சர்கள் போய் இந்த முகாம்களில் என்னைக்காவது சோதனை செஞ்சுருக்காங்களா? அந்த முகாம்களின் நிலை என்ன தெரியுமா? 40 ஆண்டுக்கு முன்னாடி 30 ஆண்டுக்கு முன்னாடி வந்து அவர்கள் தங்க வைக்கப்பட்ட அந்த இடம் ஒரு 10க்கு 10 இடம். இன்றைக்கி வந்து அதாவது வந்து ரொம்ப மோசமான வாழ்நிலை இடமாக நீங்கள் வந்து முகாம்களை பார்க்கலாம். ரொம்ப மோசமான வாழ்நிலை. அதே இது
நீங்கள் தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கி ஆட்சி செய்கிறீங்க. திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இல்லை அதற்கு சப்போர்ட்டாக இருக்கிற பாமகவாக இருக்கட்டும், இல்லை மதிமுகவாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தை எல்லாரையும் நான் குற்றம் சொல்கிறேன். எல்லாரையுமே நான் குற்றம் சொல்கிறேன். ஐரோப்பிய கண்ட்ரிகள் இல்லை கனடாவுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு இங்கேருந்து தப்பிச்சு, இலங்கையிலிருந்து நேரடியாகவோ அல்ல இந்தியா வந்து தப்பிச்சு போனவர்களுடைய நிலை என்ன? இன்னைக்கு அவர்களுடைய நிலை என்ன, இவர்களுடைய நிலை என்ன? நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அங்கே போனவங்க இன்னைக்கு ஒரு 5 ஆண்டுகள் ஆனவொன்னா குடியுரிமை வாங்குறாங்க, குடியுரிமை கிடைக்குது, அந்த நாடு கொடுக்குறாங்க. அவங்க டாக்டர் ஆக முடியுது, இன்ஜினியர் ஆக முடியாது, ஒரு தொழில் சுதந்திரமாக செய்ய முடியுது, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முடியுது, அமைச்சராக கூட முடியுது. ஆனால் இந்தியாவில், தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்கள் படிக்க முடியுதா? ஒரு அரசு வேலையில் சேர முடியுமா? சொல்லுங்கள், அரசு வேலையில் சேர முடியுமா? ஏன் இல்லை? ஏன் முடியலை? நீங்கள் தொப்புள் கொடி ஒரே இனம்னு சொல்கிறீங்கல்ல, ஒரே இனம்னு சொல்கிறீங்கல்ல, என்ன ஆட்சி நடத்தினீங்க? இப்போ இந்த ஒரே இனம்னு சொல்கிறீங்க, உங்கள் இனத்தை சேர்ந்தவனை வந்து நீங்கள் வந்து ஒரு 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 வாழ தகுதியற்ற ஒரு குற்றவாளியாக நீங்கள் நடத்துகிறீங்க. 30 ஆண்டு காலமாக 40 ஆண்டு காலமாக அவனை எப்படி நடத்துறீங்க? ஒன்றா உட்காந்து பேச ஒரு போராட்டம் நடத்த முடியாதுங்க எங்கள் உரிமைக்காக. என்ன அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துறீங்க? ஒரு 2 வீலர் வாங்க முடியாது, ஒரு 4 வீலர் வாங்க முடியாது, ஒரு இடம் வாங்க முடியாது, ஒரு நிலம் அசையும் சொத்து அசையாம் சொத்து வாங்க முடியாது. என்ன நிலையில் இருக்காங்க? ஒரு மாளிகை கட்டி வாழ முடியுமா அவங்களால? நீங்கள் போய் பாருங்கள், ஒவ்வொரு முகாமையும் போய் பாருங்கள். அந்த ஆஸ்பெட்டாஸ் போட்டு அது மேலே சாக்கு பையை போட்டு மழை பெய்யாமல் இருக்கணும்னு வச்சுருக்காங்க. நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அவன் ஏன் இந்தியாவிலேருந்து தப்பிச்சு ஓடுறான்? எத்தனை ஈழத்தமிழர்கள் தப்பிச்சு ஓடி செத்துருக்காங்க, எத்தனை ஈழத்தமிழர்கள் தப்பிச்சு ஓடி வெளிநாடுகளில் போய் வாழ்ந்துருக்காங்க. இங்கேருந்து தப்பிச்சு போனவங்க அங்கே போய் நல்ல நிலையில் இருக்காங்க. அப்போ என்ன நினைப்போம்? இங்கேருந்து ஒரு தாத்தா வந்தார், அவரோட பையன் அகதி, பேரன் அகதி, இன்னைக்கு கொள்ளு பேரன் அகதி. அவன் என்ன படித்தாலும் அவனுக்கு வேலை இல்லை. தனியார் நிறுவனங்களில் வேலை கொடுக்குறாங்களா? ஈழத்தமிழர்களுக்கு ஏதாவது தனியார் நிறுவனங்களில் வேலை கொடுக்குறாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். இல்லை. என்ன படித்தாலும் கட்டிட வேலைக்கு தான் போக முடியும். நீங்கள் பாருங்கள், முகாம்களை விட்டு வெளியில் போக முடியாது. நீங்கள் இன்றைக்கி ஒரு முகாமில் நீங்கள் கும்மிடிப்பூண்டி முகாமில் இருக்கிறவர் நாளைக்கு கன்னியாகுமரி போக முடியாது. முகாமுடைய தாசில்தாரோட பெர்மிஷன் வாங்காமல் நீங்கள் போக முடியாது. முகாம்கள் அனைத்தும் கியூ பிரிவு காவல்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குது, கண்காணிப்பில் இருக்குது. குற்றவாளிகளாக அவர்கள் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு தவறு செஞ்சால் அப்பா இங்கே இருப்பார், பிள்ளையை தூக்கி வேற தூத்துக்குடியில் ஒரு முகாமுக்கு தூக்கி போட்டுருவாங்க. நீங்கள் நாளைக்கு தூத்துக்குடி முகாமில் இருக்கணும், இன்னைக்கு இருப்பீங்க, அப்பா இங்கே இருப்பார், பையன் தூத்துக்குடி முகாமில் இருப்பாங்க. ஏன்னா நீ தப்பு செஞ்சுட்டேன்னு கியூ பிரான்ச் பண்ணுவாங்க. ஒரு உரிமைக்காக நீங்கள் சொல்லுங்கள், உரிமைக்காக எவ்வளவோ அகதிகள் வந்து எப்படியோ நல்லா இருக்காங்க இந்தியாவில். நீங்கள் பார்த்தீங்கன்னா திபெத் அகதிகளை நீங்கள் ஈரோடு பக்கத்தில் ஒரு ஒரு திபெத் மாதிரியே வடிவம் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி நான் வீடியோவில் பார்க்குறேன், மிக பிரம்மாண்டமாக இருக்குது. அவர்கள் புத்தர் கோயிலை கட்டி அப்படி வச்சுருக்காங்க. எவ்வளவோ இருக்குது, இந்தியா ஃபுல்லாக இருக்குது. எவ்வளவு இடத்துலையும் தொழில் செய்யலாம். நீங்கள் எங்கேயாவது தொழில் செய்ய முடியுமா? அவங்க எந்த தொழிலும் செய்ய முடியாது, சுதந்திரமாக எந்த தொழிலும் செய்ய முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு நிலை. நீங்கள் சொல்கிறீங்க தொப்புள் கொடி உறவு இது தமிழர்களுடைய ஆட்சின்ட்டு. இது தமிழர்களுடைய ஆட்சியே இல்லை. தமிழர்கள் இங்கு, ஈழத்தமிழர்கள் இங்கு மிகவும் மோசமாக எந்த ஒரு உரிமையற்றவர்களாக நடத்தப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற முகாம்களில் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது. அதே நேரம் 15 ஆண்டுகளை கடந்த முள்ளிவாய்க்கால் போருக்கு பிறகு இப்போ இலங்கையில் இருக்கிற கல்லூரி மாணவர்கள் உட்பட எழுத்தாளர்கள், படைப்பாளிகளை கூட தேசிய பாதுகாப்பு சட்டத்தின்படி கண்காணிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிலையும் தமிழ்நாட்டுடைய நிலையும், இந்த நெருக்கடிகள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் விவரிச்சு. அதாவது சிங்கள அரசு தனி ஈழம் கிடைக்கக்கூடாது, இல்லை தமிழர்கள் உரிமையோடு இருக்கக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருக்கான். அவங்கள தான் வந்து ஆதிக்கம் செலுத்தணுன்றது. அதனால் அந்த இனத்தை வந்து 3ஆம் தர குடிமக்களாக அடக்கி ஒடுக்கி வச்சுருக்காங்க. ஆனால்
தமிழ்நாட்டிற்குள் தப்பி வந்த ஈழத்தமிழர்களை ஏன் தமிழ்நாட்டு அரசு அதை 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 விட மோசமாக நடத்துகிறது? அதுதான் நான் குற்றம் சொல்றது. அதை விட மோசமாக நடத்துகிறது. இவர்கள் அரசியல்வாதிகள் அங்கு ஈழத்தில் அங்கே இது முள்வேலி முகாமில் இருக்கிறார்கள் அப்படின்னு இங்கே குதிக்கிறாங்க. அங்கே முள்வேலி முகாமில் இருக்கிறது இருக்கட்டும், அதை அந்த மக்கள் போராடுவார்கள். அவர்கள் எவ்வளவு இழப்பை சந்தித்தாலும் தங்களுடைய உரிமைக்காக அவர்கள் நிற்கிறார்கள். உங்களுடைய மண்ணில் எத்தனை முகாம்களில் நீங்கள் எப்படி அடைச்சி வச்சிருக்கீங்க? நீங்கள் அவர்களுக்கு அந்த ஈழத்தமிழர்களை பார்க்காதீங்க, இங்கே உள்ள ஈழத்தமிழர்களை நீங்கள் எப்படி நடத்துறீங்கன்னு பாருங்கள். இவர்களுடைய உரிமைக்காக நீங்கள் பேசுங்க. இவர்களுக்கு உரிமை கொடுக்கறதுக்கு நீங்கள் சண்டை போடுங்க மத்திய அரசோட. அதைத்தான் நான் கேட்குறேன். தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகளை யாருமே ஒரு இன உணர்வு கண்டவர்களாக இல்லை. இவர்கள் எல்லாமே தமிழ்நாட்டை கொள்ளையடித்து வாழக்கூடியவர்களாகவும் தமிழர் அல்லாதவர்கள் ஆட்சி நடத்துபவர்களாகவும் தான் இங்கே இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தான் என்னுடைய பார்வை. தமிழர்களாக இருக்கக்கூடியவங்க கூட பெரும்பாலும் குரல் கொடுக்காதவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் நம்ம குற்றம் குற்றம். அப்போ நான் கம்பேர் பண்ணுறது அதுதான். எவனோ ஐரோப்பிய நாட்டுக்காரன் ஒரு ஆஸ்திரேலியா நாட்டுக்காரன் ஒரு மனிதாபிமானத்தோடு ஒரு தமிழனை நடத்துகிறான். நீ ஒரு இன உணர்வோடு நீ நடத்தலைன்றது வேற. ஒரு மனிதாபிமானத்தோடாவது அவங்கள நீ நடத்தணுமா இல்லையா? 30 ஆண்டுகளா 40 ஆண்டுகளா அந்த கொட்டடியில் அவங்க அகதிகளாகவே எத்தனை ஆண்டுகளாக இருப்பாங்க. சரி, அதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. உலக நாடுகளில் போனவன் எல்லாரும் 3 ஆண்டு 4 ஆண்டுல அகதின்ற இதிலிருந்து மாறி குடியுரிமை பெறுகிற பொழுது நீ எத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் அகதியாக வச்சுருப்பாங்க? தமிழ்நாட்டை நம்பி வந்தது குற்றமா? அவங்க செஞ்ச குற்றமா? இல்லை நீ என்னுடைய இனம் நினச்சி வந்தது குற்றமா? அதுதான் உண்மை. சமீபத்தில் மதுரையில் தாவேகா சார்பில் நடிகர் விஜய் ஒரு மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டில் கச்சத்தீவை மீட்டு தரணும் இந்தியா, தமிழக மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கச்சத்தீவை மீட்டு தரணும் அப்படின்னு அதை மேடையில் சொன்னார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக இப்போ இலங்கையுடைய அதிபர் அனுரகுமார திசநாயக்கா கச்சத்தீவை ஒருபோதும் இந்தியாவுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு சாவரின் கண்ட்ரி அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தில் தன்னுடைய நாட்டின் எந்த ஒரு பகுதியையும் வேறு நாட்டிற்கு கொடுப்பதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அதுதான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அரசியலமைப்பு சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது இந்தியாவின் எந்த ஒரு பகுதியையும் வேறு நாட்டிற்கு கொடுப்பதற்கு அதிகாரமே கிடையாது. ஏன்னா கான்ஸ்டியூஷன் தான் இந்த நாட்டை செயல்படுத்துகிற கான்ஸ்டியூஷன் தான். இந்த நாட்டினுடைய ஒரு பகுதியை கொடுக்கணும்னா கான்ஸ்டியூஷனில் அதுக்கு வழிவகை இருக்கணும். அது மாதிரி வழிவகையே இல்லை. அது மாதிரி தான் பெருபாரின்னு ஒரு இடம். நீங்கள் அந்த பெருபாரி வழக்கில் அதை பங்களாதேஷுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்திய அரசு டிசைட் பண்ணும்போது உச்சநீதிமன்றத்தில் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் என்ன சொல்லிச்சுன்னா, உனக்கு இந்தியாவில் எந்த பகுதியையும் வெளிநாட்டு கொடுக்கறதுக்கு எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த பாராளுமன்றத்துக்கும் அதிகாரமே கிடையாது. பாராளுமன்றத்துக்கு அதிகாரமே கிடையாதுன்னு சொல்லிடுச்சு. அப்போ கச்சத்தீவை மட்டும் இவர்கள் எப்படி இலங்கைக்கு தூக்கி கொடுத்தாங்க? அது மிகப்பெரிய தவறு. இன்னைக்கு பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அதிமுக எல்லாருமே போலி வேஷம் போடுகிறார்கள். கச்சத்தீவை கொடுத்துட்டா மீட்பதற்கு என்ன வழி? பிஜேபி இவ்வளவு நாளாக உட்காந்துக்கிட்டு அவர் அண்ணாமலை உட்காந்துக்கிட்டு நாங்கள் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம், ஆனால் திமுக தான் பண்ணிச்சுன்னா நீ என்ன செய்கிற? மீட்கணுமா இல்லையா? இதே வாஜ்பாய் பீரியடில் கிட்டத்தட்ட 7-8 பேர் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. நான் கேட்குறது, இதுவரை கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கொலை குற்றத்தை செய்த வழக்கில் அந்த கொலை குற்றவாளியை பிடிக்கணுமா இல்லையா? இன்னைக்கு வர 350 பேரை சுட்டு கொண்ட வழக்கில் எஃப்ஐஆரை 10 நாள், 1 மாதம், 1 வருஷத்துக்குள்ள அந்த எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. யாரையும் பிடிக்கலை. ஏன்னா அந்த எல்லா எஃப்ஐஆர்லையும் சம்பவம் நடந்தது கச்சத்தீவு அருகே, இந்திய எல்லைக்குள் தான் எஃப்ஐஆர் இருக்குது.
அப்போ இந்திய எல்லைக்குள் நடந்த ஒரு குற்றத்தை ஒரு சிங்களவன் ஒரு கடற்படை செஞ்சுருக்கான்னா அவனை சட்டத்தின் முன் நிறுத்தணுமா இல்லையா? உலக நாடுகளில் எந்த நாட்டிலையும் தன்னுடைய குடிமக்களை சுட்ட இராணுவத்துக்கு பயிற்சி கொடுத்துருக்கா? உலக நாடுகளில் எந்த நாடாவது தன்னுடைய குடிமக்களை சுட்டவனுக்கு போய் பயிற்சி கொடுத்துருக்கான்னா இந்தியா தான் கொடுத்துருக்கு. இந்தியா மாதிரி ஒரு மோசமான நாடு உலகத்தில் இல்லை. தன்னுடைய குடிமக்களை சுட்ட அந்த சிங்கள படைக்கு இவங்க தான் ஆயுதம் கொடுக்குறாங்க, இவங்க தான் பயிற்சி கொடுக்குறாங்க. அப்புறம் இவர்கள் நாங்கள் கச்சத்தீவை மீட்போம்னு குரல் கொடுக்குறாங்க. கச்சத்தீவு முழுக்க முழுக்க தமிழ்நாட்டிற்கு சொந்தமான தீவு. இது கச்சத்தீவை மீட்க சொல்லியும் அந்த மீனவர்களை சுட்டு கொண்ட சிங்கள கடற்படையினர் மீது ப்ராசிக்யூட் பண்ணணும்னு சொல்லி நான் இங்கே பொதுநல வழக்கு போட்டேன். ஆனால் இந்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, கச்சத்தீவை மீட்கவும் முடியாது, மீனவர்களை பாதுகாக்க முடியாது, இவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள்னு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. நீ யார்? கச்சத்தீவை இந்தியாவினுடைய ஒரு பகுதி. நீ இந்தியான்ற நாடு எப்போ உருவாச்சு? நான் கேட்குறத தான். இந்தியானுடைய ஒரு பகுதின்னு நான் சொல்லவே மாட்டேன், அது தவறு. ஏனென்றால் இந்தியா என்கிற நாடு உருவானது இன்னைக்கு 2025 இருக்கோம். 1950 சுதந்திரம் கிடையாது, குடியரசு ஆகுது. 47 குடியரசு. எங்கிட்ட ஒரு 50, இங்கிட்ட ஒரு 75 வருஷம்தான் இந்தியான்ற ஒரு நாடு. அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியா, அதில் பாகிஸ்தான் இருக்குது, பங்களாதேஷ் இருந்துச்சு. புரியுதுங்களா? ஆனால் அதற்கு முன்பே கச்சத்தீவு அது தமிழ்நாட்டின் ஒரு பகுதி. அதை நான் சொல்கிறேன், இந்தியாவின் ஒரு பகுதின்றதை விட அது தமிழ்நாட்டின் ஒரு பகுதி. சரி, தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே வரும்போது நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? அரசியலமைப்பு சட்டப்படி அதை இலங்கைக்கு கொடுத்துருக்கக்கூடாது இல்லையா? அப்போ அதை கொடுத்ததனுடைய விளைவு இன்னைக்கு மீனவர்கள் கொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த மீனவர்களை கொல்றத, அவர்களை கொன்னவர்களை நீங்கள் ப்ராசிக்யூட்டும் பண்ணலை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கொண்டவர்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து பயிற்சி கொடுத்து என்னுடைய நட்பு நாடுன்னு வேற சொல்கிறீங்க. இப்போ தமிழர்களை இந்திய அரசு எவ்வளவு கீழ்த்தரமாக நடத்துகிறதுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இதெல்லாம். இந்த கச்சத்தீவு கண்டிப்பாக மீட்கப்படணும். ஆனால் என்னையை பொறுத்தளவில் நான் என்ன சொல்கிறேன்னா, கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு பகுதியோ இலங்கையின் ஒரு பகுதியோ கிடையாது. கச்சத்தீவு இந்திய தமிழர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் மட்டுமே சொந்தமானது. அதுதான் என்னுடைய கருத்து. இப்போ ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டில் வாழ்வதற்கான சட்ட வரைவுகள் என்ன சொல்லுது? சமீபத்தில் கொண்டு வந்த அந்த CAA அதில் இவங்க இங்கே தங்கி வாழ்வதற்கான ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா? அதில் எதையும் சொல்லலைங்க. அதாவது ஈழத்தமிழர்கள் சட்டவிரோத குடியேறிகள், அதுதான் இந்திய அரசு சொல்கிறது. நீ இல்லீகல் இமிக்ரன்ட், சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நீங்கள் முகாமில் தங்கியிருக்கீங்க, அரசால் தங்க வைக்கப்பட்டிருக்கீங்க. ஆனால் நீங்கள் முறையாக வந்திருந்தாலும் ஆவணங்கள் இல்லைனாலும் நீங்கள் சட்டவிரோத குடியேறிகள் தான். நீங்கள் அகதிகளே இல்லை. அவன் சொல்கிறது என்னன்னா, இந்திய அரசு சொல்கிறது நீங்கள் அகதிகளே இல்லை, ரெஃப்யூஜின்ற அந்த இது இருக்கு இல்லையா, ஐக்கிய நாடுகள் அவையில் சொல்கிறாங்கல்ல ரெஃப்யூஜின்னு, அந்த வரையறையில் கூட நீங்கள் வரமாட்டீங்க, அதனால தான் நாங்கள் உங்களுக்கு குடியுரிமை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே இந்தியாவில் பொறுத்தளவில் அகதிகள் ஒரு ஐக்கிய நாடுகளுடைய அந்த ரெஃப்யூஜி அப்படின்ற அந்த வரையறைக்குள்ளே அவர்களை கொண்டு வரணும். ஐக்கிய நாடுகள் அவைக்கு அவையில் அந்த அந்த ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திடணும். கையெழுத்திட்டால் மட்டும்தான் இந்திய அரசை ஐக்கிய நாடுகள் அவை கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் இவங்களுக்கு ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கொடுங்க, குடியுரிமை கொடுங்க, அடுத்து குடியுரிமை கொடுங்கன்னு சொல்லி. ஆகவே இதை செய்ய வேண்டியது தமிழக அரசு தான். ஏன்னா உன்னுடைய இனத்தை சேர்ந்தவர்களை நீ கிட்டத்தட்ட 2 லட்சம் பேரை 1 லட்சம் பேருக்கு மேலே நீங்கள் முகாம்லையும் 1 லட்சம் பேருக்கு மேலே வெளிப்பதிவுலையும் தங்க வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்போ தமிழக அரசு தான் இதை பண்ணணும். 2 லட்சம் பேர் ஒரு பெரிய விஷயமே இல்லை. 10 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 150 கோடி இந்தியாவில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வெறும் 2 லட்சம் ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதுல குடியா மூழ்கி போய் இருப்பது.
இதை பற்றி தமிழக அரசுக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்லை. இவர்கள் வெளிநாடுகளில் போய் அங்கே இங்கே தமிழர்களை பார்க்குறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற முகாமில் இருக்கிற தமிழர்களை பார்த்து அவர்களுடைய உரிமைகளை நான் கேட்கணுன்றதை நான் கேட்குறேன். அவர்களை போய் சந்திங்க. அவர்கள் இங்கே வாழணும்னு விரும்புகிறாங்க. இனிமேல் அங்கே இலங்கைக்கு போக முடியாது. ஏன்னா 4 தலைமுறையாக இங்கே வாழ்ந்துட்டாங்க. ஆகவே அவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான வேலையை இந்திய அரசும் தமிழக அரசும் செய்யணும். பல்வேறு விடயங்களை எங்களுக்காக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க. நன்றி, வணக்கம். டிஎன் மீடியா நேயர்களுக்கு நன்றி. அடுத்த ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.